அண்ணா IAS அகாடமி, சாதனையாளர்களின் சங்கம். தமிழகம் முழுமையாக இருந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகின்ற தேர்வுக்காக படித்து வருகின்ற எனதன்மை கண்மணிகளே, வணக்கம். நம்முடைய பயிற்சி மையம் தம் பொதுத்தமிழ் பாடத்திட்டத்துக்கு என்று பிரத்யேகமாக 3 தொகுதிகள் கொண்ட புத்தகத்தை வெளியிட்டிருந்தது. உங்களிடத்திலே பெருத்த வரவேற்பு பெற்ற புத்தகமாக அது விளங்கியது. தமிழகம் முழுவதும் இருந்த எண்ணற்ற கண்மணிகள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி நல் பின்னூட்டம் கொடுத்திருக்கிறீர்கள். 1000க்கும் மேற்பட்ட கமெண்ட் இருந்துச்சு, ஐயா புத்தகம் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி. அதனோடையே ஒரு கூடுதல் உங்களுடைய இருந்து ஒரு கோரிக்கையும் எழுந்தது. எண்ணற்ற கண்மணிகள் வைத்த கோரிக்கை, ஐயா இந்த புத்தகத்தை அடியொட்டி ஒரு பொதுத்தமிழ் சிறப்பு வகுப்பு இருந்தால் எங்களுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும், வெற்றி பெற உதவிகரமாக இருக்கும் என்பது அவர்களுடைய ஆத்மார்த்தமான கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை ஏற்று நம் பயிற்சி மையம் பொதுத்தமிழ் சிறப்பு வகுப்புகள், பாடத்திட்டத்தை அடியொட்டி சிறப்பு வகுப்புகள், அந்த புத்தகத்துல என்னெல்லாம் இருக்கோ அதை முழுமையுமாக சொல்லிக் கொடுக்கின்ற வகையில் அறம் 100 என்று ஒரு தமிழ் பொதுத்தமிழ் சிறப்பு வகுப்பை நாள்தோறும் காலையில் வைகறை பொழுதிலே தமிழை படிக்க வைப்பது. அது கோழி கூவுகின்ற வேலை என்று சொல்லுவார்கள் அல்லவா, சூரியன் உதிக்கின்ற நேரம் என்று உச்சரிப்பார்கள் அல்லவா, அதற்கு முன்னாலேயே நாம் எழுந்து தமிழை படிக்க இருக்கின்றோம். கண்மணிகளே, நாள்தோறும் தமிழை படிக்க போகிறோம். உங்களுக்கு 14th ஜூலை கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம வந்தால் அன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதை அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோன்ற எல்லா செய்திகளும் அதில் சொல்லப்பட இருக்கிறது. அனைத்து கண்மணிகளும் இந்த பயிற்சியில் சேர்வது எப்படி, இந்த சிறப்பு அம்சம் என்ன, ஐயா வந்து வகுப்பில் சேர்ந்தால் என்ன செய்து கொடுப்பீர்கள் என்று, எப்படி நாங்கள் படிக்க வைப்பீங்க, எந்த மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க, எல்லா ஐயமும் உங்களுக்கு இருக்கும். அது ஓரியன்டேஷன் கிளாஸில் ஒரு பகுதி விளக்குவதாக இருந்தாலும் இதில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம், அறம் 100 என்கின்ற இந்த பொதுத்தமிழ் சிறப்பு வகுப்பிலே என்ன பகுதிகளை உங்களுக்கு முழுமையாக முடித்துக் கொடுக்க போகின்றோம். அதுதான் இங்கே எல்லோருக்கும் எதிர்பார்க்கின்ற வினாவாக இருக்கும். அதற்கு விடையளிப்பதின் கடமை அல்லவா, இங்கே பாருங்கள், பார்க்கலாம். அறம் 100 அப்படின்றது பொதுத்தமிழ் சிறப்பு வகுப்பு. இதில் மொத்தம் 20 ஒவ்வொரு அலகும் முழுமையாக கவர் பண்ணப்படும். இந்த ஒவ்வொரு அலகிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளும் என்ன அப்படின்றது முழுமையாக இங்கே விளக்கப்பட்டிருக்கு. சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, புத்தகத்தை அடியொட்டி நம்ம என்ன விளக்கியிருக்கோம், புத்தகத்தில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் என்னவாக இருக்கிறது, அந்த ஒவ்வொரு பாடத்திட்டத்தினுடைய தலைப்பும் இங்க முழுமையாக உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம், இந்த விளக்க சொல்ல இருக்கிறோம். அப்போ எழுத்திலக்கணம் என சொன்னால் எழுத்துல என்னென்ன தலைப்புகள் இருக்கு, சொல் என சொன்னால் சொல்லு என்னென்ன தலைப்புகள் இருக்கு, இது முழுமையுமா அழகு 1 அடங்கிய பகுதியா இருக்கு. அழகு 2லே சொல்லகராதி, சொல்லகராதியில என்ன மாதிரியான தலைப்புகள் முழுமையாக அடங்கியிருக்கு. அழகு 3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு அந்த சொல்லகராதி முழுமையுமா முடிச்சு கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து இந்த பாடத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பொதுத்தமிழுக்கு என்று பிரத்யேகமாக அச்சடித்து வெளியிட்டிருக்கின்ற இந்த பாடத்திட்டத்தை டீகோட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல வந்தா எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அலகு 3 அதுல எதெல்லாம் படிக்கணும். இது படிப்பதற்கான களம் என்பது தமிழ் புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை படிக்க வைப்பதும் அந்த புத்தகத்தில் இருக்கின்ற கூறுகளை, ஏன்னா அதில் எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஐயத்தை எழுப்புகிறது. அந்த ஐயங்களை எல்லாம் போக்குகின்ற களமாக இந்த வகுப்பு இருக்கும். ஒவ்வொரு டவுட்டையுமே அதை கிளாரிஃபை பண்ணும். இப்ப நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேலையிலே உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கணும், ஐயா அதுக்கான கட்டத்தொகை என்னவாக இருக்கும். பொதுத்தமிழ் சிறப்பு வகுப்பு நாள்தோறும் வகுப்பு, நம்முடைய குரூப் 2 2A முதல்நிலை தேர்வை அதுதான் இலக்காக கொண்டு இந்த வகுப்பு பயணிக்க போகிறது. அதற்கான கட்டண தொகை ரூபாய் 3000 மட்டுமே, ரொம்ப 3000 rupees அப்படின்றது அதுக்கு கட்டண தொகை வச்சிருக்கோம். அதை அடியொட்டி இந்த பாடத்திட்டம் முழுமையுமாக எப்படி கவர் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொரு அலகும் தனித்தனியா போட்டிருக்கு. ஒவ்வொரு அலகிலும் என்ன படிக்கணும், கலைச்சொற்கள் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் கவர் பண்ணணும், என்ன மாதிரி படிக்கணும். கலைச்சொற்கள்லாம் கைக்கு எட்டாத கனியாக இருக்கிறது, அது கையடக்க பதிப்பாகவே இல்லை, நம்ம என்ன படிச்சாலும் வரப்போறது இல்லை, இது எதிர்மறையான எண்ணங்கள் அப்படி இருக்கக்கூடாது. பாடத்திட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கு. வரையறுத்த பாடத்திட்டத்துக்கு அடியொட்டி தான் வினாக்கள் எழுப்பப்படுகிறது என்பது மட்டும் உண்மை. ஆமா தானே, நீங்க எல்லாரும் படிக்கிறீங்கல்ல, அதை ஒத்துக்கிறீங்களா? பாடத்திட்டத்துக்கு தலைப்பை தாண்டி ஏதாவது வினாக்கள் எழுப்படுறதா, பாடத்திட்டத்தினுடைய தலைப்பை அடியொட்டி எப்படி படிக்கணும், அதுதான் முக்கியமானது. அதை இந்த வகுப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் சொல்லிக் கொடுக்கும். அப்போ அறம் 100 அப்படின்ற இந்த பொதுத்தமிழ் சிறப்பு வகுப்புல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்றது இங்க முழுமையா விளக்குறோம். இது முழுமையா நீங்க இங்க எடுத்துக்கோங்க. அப்புறமா இப்படிப்பட்ட தமிழ் சிறப்பு வகுப்பில் நான் இணைவது எப்படி, உங்களுடைய கேள்வி இது இருக்கும். ஓகே, ஃபீஸ் ஓகே, நம்ம டைம் ஓகே, எப்பயிலிருந்து ஆரம்பிக்கிறோம் தெரிஞ்சிருச்சு, என்னெல்லாம் கவர் பண்ண போறோம் தெரிஞ்சிருச்சு. புத்தகம் கண்டிப்பா 3 தொகுதிகள் கடங்கிய அந்த முழு புத்தகமும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கவர் பண்ணி கொடுக்க போறோம். அதுவும் உங்களுக்கு புரியுது. இப்போ இந்த பேட்ச்ல நான் இணைவது எப்படி, அதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். பாருங்க, நம்முடைய லாகின் பேஜ் உங்களுக்கு தெரியும். நம்முடைய www.annaiasacademy.com அப்படின்றது நம்ம வெப்சைட் பேஜ். அந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னாக்கா உங்களுக்கு லாகின் பண்ண கேட்கும். லாகின்னா ஏற்கனவே பதிவு செய்த மாணவர்களாக இருந்தால் டைரெக்டாக லாகின் பண்ணி போடலாம். புதிதாக இப்போ தான் முதல் முறையாக வெப்சைட் வரீங்கன்னா ஜஸ்ட் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும், வெரிஃபை பண்ணும். உள்ளே வந்ததுக்கப்புறமா மறுபடியும் லாகின் பேஜ் கேட்கும். அதில் அட்மிஷன் போகிறோம். அட்மிஷன் போயிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு இருக்கும்.
அந்த ஸ்பெஷல் கிளாஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்புறமா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும், அதை ஃபில்அப் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் மேண்டேட்ரி, செகண்ட் ஸ்டெப்பும் தேர்ட் ஸ்டெப்பும் ஆப்ஷனல், அது நமக்கு வேண்டாம். அப்புறமா ஃபோர்த் ஸ்டெப் டைரெக்டாக ரிவ்யூ பண்ணுறீங்க. ஃபிஃப்த் ஸ்டெப்பில் பேமெண்ட் பண்ணுறோம். அதோட கம்ப்ளீட் ஆச்சு. வெல்கம் மெசேஜ் வந்துடும். குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக உங்களை சேர்த்துருவாங்க. குரூப்பில் ஃபர்தர் மெசேஜ் எல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஸ்பெஷல் கிளாஸ் அரௌண்ட் 100 அப்படின்னு இருக்கும். அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே போகும்போது அட்மிஷனில் போயிட்டு ஸ்பெஷல் கிளாஸில் போகணும். நீங்கள் கோர்ஸ் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. இது சிறப்பு வகுப்பு, தமிழுக்கு என்று நடத்தப்படுகின்ற சிறப்பு வகுப்பு. அந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்குள்ளே போகணும். அதில் போயிட்டு அரௌண்ட் 100 அப்படின்னு போடணும். ஆன்லைன் பேட்ச் அடுத்தடுத்தும் ரெகுலர் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா ரெகுலராக கிளாஸ் நடக்க போகுதுன்றதால. அதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் கொடுக்குறோம், பேமெண்ட் போகிறோம். ஸோ இப்படி தான் இந்த பயிற்சியில் நீங்கள் சேர்வதற்கான களமாக இருக்கிறது. அப்போ இப்பேற்பட்ட பயிற்சியில் நீங்கள் சேரணும் அப்படின்னு சொன்னால் எப்படி சேர்வது என்ற ஒரு வழிமுறையும் உங்களுக்கு தெரிகிறது. வாருங்கள் கண்மணிகளே, தமிழை முறையாக படித்தால் அரசு வேலை உறுதி. நீங்கள் நாள்தோறும் தமிழை படி, தமிழை படிப்பதன் மூலமாக அரசு வேலையை பிடி. இதுவே உங்கள் தாரக மந்திரமாக இருக்கட்டும். வாருங்கள் கண்மணிகளே, வகுப்பு களத்தில் சந்திப்போமா? உங்களுக்காக நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன். என் குரல் கேட்க நீங்களும் வாருங்கள். களத்தில் சந்திப்போம். நன்றி.